Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2005 வெளிவந்த ஹவு மச் டூ யூ லவ் மீ. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு 4 மில்லியன் ஹீரோ லாட்டரி சீட்டில் விழுந்திருக்குது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் என்ன பண்ண, ஒரு விபச்சார வீட்டிலேருந்து ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்க்குறான். நீ என் கூட இருந்தீங்கன்னா உனக்கு மாதம் நான் 1,00,000 உனக்கு தருவேன், இந்த பணம் தீர்ற வரைன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டால் வீட்டுக்கு கூட்டுறான். அவளோட ஒன்றா இருக்கா சந்தோஷம். அவனுக்கு ஒரு இருதய நோய் இருக்குது. டாக்டர் அப்போ போய் செக் பண்ணிட்டு இருப்பாப்புல. அந்த டாக்டரும் செக் பண்ணி அவரும் ஒரு தடவை இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வில்லன் ஒருத்தர் இருக்காப்புல, அந்த கிளப்போட ஓனர், அவர் மாஃபியா கும்பலை சேர்ந்தவன். அவன் ஹீரோயின் என்ன பண்ணுறான், நீ வா, இந்த காசுக்காகவா நீ வந்த, நான் உனக்கு இதோட காசு தரேன், அவளை கூட்டி போயிடறான். அவன் என்ன உண்மையிலே அந்த கொண்டு வந்தோன்னு அந்த ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாப்புல அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் கேட்குறான் எவ்வளோ வேணும், நீ கேட்குற $4 மில்லியன் நீ என்கிட்ட கொண்டு. ஆக்சுவலாக அப்படி ஒரு பணமே லாட்டரியாக அவனுக்கு இருந்திருக்காது. கடைசியில் அது இல்லைன்னு ஹீரோட சொன்ன உடனே உண்மையிலே ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, எப்படி அந்த கும்பலேருந்து இவங்களாம் தப்பிச்சு ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையே அப்படின்னு சொல்கிற படம் தான் 2005 வெளிவந்த ஹவு மச் டூ யூ லவ் மீ. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு பார் தெரியும். அந்த பாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உள்ளே உட்காந்துருக்காங்க. லைட் ஏது, அவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. அவங்க பேர் தான் டேனியலா. அங்கே ஒருத்தர் வராமல் பாருங்க, அவர் பேர் தான் என்ன பண்ணுறாரு, பிரான்சிசுவா. இவருக்கு என்ன பண்ண, கிளப்புக்கு வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, நம்ம கதாநாயகி ஹீரோனியை பார்த்து நம்ம டேனியலா கிட்ட, நீ எனக்கு ஒரு 4 மில்லியன் பணம் கிடச்சிருக்கு. நீ என் கூடயே என் வீட்லேயே தங்குனீண்டா, உனக்கு மாதம் நான் $1,00,000 சம்பளம் தருவேன், உனக்கு சம்மதமான ஒரு கேட்குறாப்புல. அவள் கேட்குறா, அதெல்லாம் நீ சும்மா சொல்கிற அப்படின்னு. இல்லை, எனக்கு உண்மையிலே லாட்டரியில் 4 மில்லியன் ஹீரோ விழுந்திருக்கு, அதனால் மாதம் $1,00,000 தரேன், என் கூட வரையணுன்னே நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு, சரி வா நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரான்சஸோ கூட அவங்க கூட போகிறாங்க. சேர்ந்து போகிறா. அவள் திரும்பியும் கேட்குறா, என்னை ஏமாத்திட மாட்டா இல்லை அப்படின்ட்டு. நான் ஏமாற்றலாம் மாட்டேன் அப்படின்றா. இல்லை, உன்னை நம்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுற, நம்ப முடியலன்னா எனக்கு அட்வான்ஸ் கொடுன்னு. அப்போ என்ன பண்ணுறாப்புல, அவர் கொஞ்சம் அட்வான்ஸு, ஃப்ரான்ஸு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுக்குறாள். அதை கொடுத்துன்னு அவர் வாங்கிட்டு, அதாவது இவனுக்கு உண்மையிலேயே பணம் விழுந்திருக்குன்னு நினச்சி நம்பிக்கிட்டு நம்ம ஹீரோனி அவங்க கூட அவன் வீட்டுக்கு போகிறாப்புல. ஏன்னா இவன் ஒரு ஊழியர், அரசு ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு அரசு ஊழியர் தான் இவன். சாதாரண ஒரு மனுஷன்தான். அது மேலே ஏட்டு போகும்போது திடீர்னு அவருக்கு என்ன பண்ணுறாரு, கீழே மயக்கமாக கீழே விழுந்தார். இருந்தவரை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற. எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா, இவர் கொஞ்சம் ஹார்ட் இதய நோய் உள்ளவர். உடனே அவரோட டாக்டர் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டரு ஆண்ட்ரோ. அவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ண, நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல, நீ எங்கேயும் அதிகமாக அலையக்கூடாது, எந்த பெண்களையும் தொடர்பு வச்சுக்கக்கூடாதுன்னு. அப்போ நம்ம ஹீரோனியை பார்த்தோன்னா, என்னம்மா நீ தான் இவரு இருக்கிறியா, இவருக்கு இருக்கிறத உங்க கூட நான் தனியாக பேசணும் அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாப்புல, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண இல்லை, இறுதி உள்ள ஹார்ட் அட்டாக் வரும் அவனுக்கு, அதனால் நீ அவங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் அங்கேருந்து போகிறாரு. அதை நான் சொல்கிறேன், இதான் உன் ரூமுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க காட்டுறாப்புல பிரான்ஸோ. அதோட பூ எடுத்துகிட்டு வந்தோன்னே அவர் கையில் கொடுத்துட்டு வந்தோன்னே, சரி நான் ரெடி, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கேட்குறாள் நம்ம இன்னிலேருந்து. ஏன்னா இவன் ஒரு ப்ராஸ்டியூஷன் தான், அங்கேருந்து தனிமையாக வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோ. அப்போ அந்த காசு கிடச்சின்னு, சரி இந்த பொண்ணு அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கூட வாழன்னு நினச்சி அவன் முடிவு பண்ணுறான். முடிஞ்சவொடனே சரி வான்னு சொல்லிட்டு இவ்வளோ பற்றின விளக்கங்கள்லாம் கேட்குறாப்புல. அவரும் தன்னை பற்றியலான்னு சொல்கிறாரு. நான் உனக்கு மாதம் நான் $1,00,000 கொடுத்துருவேன், நீ என்னை அப்போ சொல்கிற. அப்போ நம்ம ஹீரோனி சொல்லாப்புல, இங்கே பாரு, நான் உன்னை நம்பி வந்துட்டேன், நீ கடைசி வரலும் என்னை ஒய்ஃப் மாதிரி வச்சு நடத்தணும், நான் திரும்ப அந்த பாருக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் சொல்கிறாரு, சரி நான் ஒன்று என் கூட வச்சுக்கிறேன், நீ என் கூட இருக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பையனும் வெற்றிகரமாக அங்கே போயிட்டு தான் இருக்குது. 2 பேரும் இந்த படம் நல்லா ஹாயாக நம்ம ஹீரோ அசந்தா அவர் தூங்குறாரு. எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, சரி மறுநாள் இவர் வேலைக்கு போகிறார்ல, இவர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு போகிறார். சரி நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு நான் வரவரையும் சீக்கிரம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக கோட்லாம் போட்டுவிட்டு நம்ம ஹீரோயினை தான் அவர் அனுப்புகிறாப்புல. ஆமாம், அவர் முடித்த உடனே சரி அவருக்கு மறுபடியும் என்னென்ன பண்ணி முடியாது எல்லாமே அவர் செய்கிறார். அட்லீஸ்ட் ஒரு ஒய்ஃப் மாதிரியே இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ பிரான்ஸுவாக கிளம்புறாரு. கிளம்பும்போது கூட அவர் என்ன பண்ண, ஏதாவது விட்டு பிரிய முடியாமல் அந்த அளவுக்கு ஈடுபாடு. அவள் போனோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல, அது நினச்சா நம்ம ஒருத்தங்க கூடயே இருந்து நம்ம லைஃப்பை இவங்க கூட நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு. மறுபடியும் அவருக்கு ஒரு எழுப்பு வருது. எழுதி அங்கேயே கீழே விழுந்துடும். அப்போ பதறி அடித்து போயிட்டு என்ன பண்ண, நம்ம ஹீரோனி கதவுக்குள்ளே என்ன ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் டாக்டர் நம்ம கூப்பிடலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணலாம், கொண்டு ஃபோன் எடுக்கிறாப்புல.
ஃபோன் எடுத்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறல, டாக்டர் அவர் ஃப்ரெண்டை தானே ஃபோன் பண்ணுறாப்புல, நான் வரட்டும் அவன்கிட்ட நான் அவனை செக் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு அவரை ஃபோன் பண்ணி டாக்டர் வந்துட்டார். வந்தோடனே இவளை பார்த்தோன்னே ஆஞ்சு போடுற, நீ தானே இவ்வளோ அழகாக இருக்கலாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேனியலாவை பார்த்துட்டு அவ்வளோ இது பண்ணுறாப்புல, அதில் பிபி செக் பண்ணுறாப்புல. நான் தான் உன்னை சொன்னேன்ல, நீ மாதிரி வந்து அதிகமான ஹார்ட் பீட் உனக்கு ஆகிடுச்சுன்னா உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், ஏற்கனவே உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் 2 முறை வந்துடுச்சு, இதே நோய் இருக்குனால அப்போ சொல்கிறாப்புல, இங்கே பாரு நீ அவனை எந்த மூமெண்ட்டில் நீ கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது, நீ அவன் கூட ஒன்றா இருக்கும்போது அவனுக்கு ஹார்ட் பீட்டு அதிகமாக இருக்கும், அதனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையும் அவன் கூட நீ இருக்கணும் அப்படின்னோடனே அவனை பற்றின எல்லா விளக்கும் கேட்டு அவர் டாக்டர் சொல்கிறப்பல நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, நீ என்ன பண்ண உங்ககிட்ட நான் வந்து ஒய்ஃப் மாதிரி நல்லதுன்னு வந்தேன், உனக்கு இப்படியெல்லாம் ஒரு வியாதி இருக்குன்னு அவன் சொல்கிறாப்புல டாக்டரு. அப்போ டாக்டர் சொல்கிறதுலாம் நீ நம்பாதுன்னு அவரை சொல்கிறாப்புல, அதனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருஷம் பூரா மாதமாக கடந்துகிட்டே போகுது. ஏன்னா மாதம் அவளுக்கு தேவை சம்பளம் தானே. ஏண்டா அப்போ சொல்கிறாப்புல, இங்கே பாரு உன் உடம்பு ஹெல்த் தான் உனக்கு முக்கியம், இனிமேல் நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ 2 பேரும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நல்லா அவங்க இஷ்டத்துக்கும் கடற்கரை அங்கே எல்லா இடமும் சுற்றுறது போகிறாங்க. அவங்க லைஃப்பை வந்து ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இங்கே போகிறதாங்கன்னா அவளை வந்து சுதந்திர பறவை ஆகிட்டாப்புல நம்ம ஹீரோயினி. பாரில் இருந்து அங்கே யாராவது வரவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட போயிட்டுருக்கணும். இங்கே அப்படிலாம் இல்லை, காரில் வராங்க. காரில் போய் நல்ல மழை பெய்ஞ்சு ஒன்று அந்த காரில் ஒன்றா இருக்காங்க, இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க மழையில் நினைச்சிட்டு. அப்போ டாக்டர் அங்கே முன்னுக்கு வந்து எப்படியும் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இங்கே பாரு அப்பப்போ வந்து பிபி வந்து செக் பண்ணுவார், நார்மலாக இருக்குன்ற நீ மாத்திரைலாம் போடக்கூடாது, அதனால் அதிகமாக நீ வந்து இந்த செக்ஷுவலாக நீ யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் டாக்டர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட நான் அட்வைஸ் மாதிரி நான் உனக்கு ஒன்று சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் அதெல்லாம் அதிகமாகவே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா மறுநாள் டாக்டருக்கு ஒரு ஃபோன் வருது. டாக்டர் என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோனி படுத்து அந்த பெட்டை பார்க்குறாரு. அவளுக்கும் ஒரு ஆசையாக என்னமோ தெரியல, என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படி. இல்லைடா சும்மா பார்த்துருந்து என்ன பண்ணுறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அங்கே உள்ளே இருக்கால நம்ம டேனியலாவுக்கு வந்து உடம்பு முடியலன்னு அவன் சொல்கிறா, அவளுக்கு என்னென்னு தெரியல, நீ போய் செக் பண்ணிட்டு நான் வந்து ஃபிசிக்கலாக நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். டாக்டர்கிட்ட கேட்குறாப்புல, நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டினா தானே நீங்கள் ஃபிசிக்கலாக நான் செக் பண்ண முடியுன்ட்டு. அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டினா அங்கே அலற சத்தம் வந்துக்குது. அவள் எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்த உடனே டாக்டர் அவருடைய ட்ரெஸ் இல்லாமல் பார்த்த உடனே அப்படியே அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி கீழே அப்படியே விழுந்து டாக்டர் அந்த இடத்துலையே வந்து ஷாக் அடித்த மாதிரி இறந்து போயிடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னா கடைசியில் அவருடைய ஃபேரல் நடக்குது. அவரை கொண்டு வந்து எல்லாரும் அடக்கம் பண்ணுறாங்க. பண்ணதோடனே டாக்டர் வந்து யோசனை இவளை பார்த்ததுனால தான் அவள் முழு உடம்பையும் பார்த்ததுனால அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிட்டு அதிர்ச்சியிலன்னு. அப்போ தான் இருந்த ஒரு டாக்டர் அவரும் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சுகமாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் பொண்ணாக இருந்துக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க, நமக்கு வந்து இனிமேல் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ்க்கு வரோம். ஆஃபீஸில் வந்து அவருடைய வேலையை பார்த்துருக்கும் போது அங்கே இந்த குரூப்பு நம்ம ஹீரோனி கூட இருந்தவங்களாம் அந்த டீமில் உள்ளவங்க எல்லாருமே வர்றாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோட பேச நீ எங்கள் ஹீரோனி எங்கள் கூட அனுப்பிச்சி வச்சுரு, நாங்கள் எங்கள் டீமில் அவங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, நான் வந்து அவளை வந்து அவன் ஒய்ஃப் மாதிரி நான் வச்சிட்ருக்கேன், நான் அனுப்பலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுருக்கும் போது அப்போ பார்த்தா அந்த ரூமுக்கு அந்த குரூப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. யார் நம்ம ஹீரோனியை பார்க்குறது தான் வராங்க. வந்த உடனே என்னென்னு கேட்குறோம்னா, இல்லை நீ எங்களோட இருந்தவங்க நீ கூப்பிட்டு வந்துட்ட, நீ இப்போ மறுபடியும் கொடுக்கலன்னா எங்களோட அவங்க இருக்கணுமே அப்படின்னுட்டு, நான் தான் கொண்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல படுந்த படுக்கையெல்லாம் கொடுத்து எழுப்புறாப்புல. எழுப்பி வந்துட்டு, இங்கே பாருங்க என்னை கூப்பிடுறதாக வந்துட்டுருக்காங்க இவங்கெல்லாம், நான் போக மாட்டேன், இல்லை நான் கூப்பிட மாட்டேன்னு. இது அந்த எல்லாமே அந்த ராபர் அந்த கேங்கில் லீடர் இந்த அதுக்குள்ளே இல்லைவங்க. அப்போ இவளை கூட்டிகிட்டு வந்தாங்க. மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தோடனே அங்கே ஒருத்தன் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறான், நான் உனக்கு நிறைய பணம் தரேன், நான் அவளை கூட பண்ணேன். மறுபடியும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவன் வேறு ஒருத்தன் அவளை பணம் கொடுத்து நிறைய கூட்டிகிட்டு போவான். அங்கே கூட்டிகிட்டு போனால் அவன் கூட போவான். நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அங்கே உள்ள பொம்பளை சொல்கிறாங்க, இப்போ உனக்கு அவள் திருப்பி வேணும்னா நீ நிறைய பணம் கொடுக்கணும், இன்னும் நிறைய பணம் எங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், அதனால் நான் அவளை அனுப்ப மாட்டேன், உனக்கு வேணா சொல்லு, நான் வேறு ஒரு சின்னதாக ஒரு பொண்ணை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரு வயசான பாலில் ஒரு பொண்ணு கூட்டப்பட்டுள்ள, இந்த பொண்ணு உனக்கு வேணுமா, நீ இவளை கூட்டிகிட்டு போ. அந்த கிழவனை அந்த பொண்ணு வெளியே அனுப்பிட்டு மறுபடியும் இவங்ககிட்ட வராப்புல, நீ ஒன்றும் டோன்ட் வரி கவலைப்படாத, நான் உங்ககிட்ட வரேன்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம், சீட்டு முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. எப்படியா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நாங்கள் வெளியே ஓடி வந்து என்ன பண்ணுவோம், ஹீரோவை கூப்பிடாப்புல, ஹீரோ நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். இங்கே பாரு, நான் அந்த குரூப்பில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நீ நிறைய பணம் கொடுத்தா தான் நான் கொஞ்சம் சிக்கலில் இருக்கிறேன், அந்த பாருக்குன்னு சில பணம் இருக்குது, அப்போ நான் கொடுத்த அட்வான்ஸ் செகண்ட் காப்பா இந்த உன் பணத்தை எடுத்து நீ எப்போ, நான் சொல்கிறேன் உண்மையாக உன்னை லவ் பண்ண உன் கூட பொண்டாட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ இப்படி உடனே பணத்தை தூக்கி வீசிடுறாப்புல அப்படின்னு மனசே கேட்காது இவனுக்கு, நம்ம ஹீரோவுக்கு. இவன் பாட்டு உட்காந்துட்டு உட்காந்து ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்குற மாதிரி தெரியும். மறுபடியும் வருவாப்புல ஹீரோ வந்துட்டு அந்த குரூப்பில் அந்த இருக்க வெள்ளை கோட்டு போட்டிருக்கான அவன் தான் வந்து சரியான இவ்வளோ கேங் லீடர் சார்க்கி. அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு கேட்குறாப்புல,
என்கிட்ட நீ கொடுத்துரு, நீ இந்த டேனியலாவின்ட்ட கொடுத்துரு, உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு. உன்னால் நீ எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் தரணுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. அவருடைய பேகு பெட்டிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனியை கூட்டிகிட்டு மறுபடியும் வராரு நம்ம ஹீரோ. காரில் பேக்கெல்லாம் ஏற்றுறாப்புல. நீ அவங்ககிட்ட எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னேன்னு. இந்த பொண்ணு காட்டில் பக்கத்து வீட்டு பொண்ணு. அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் இந்த பொண்ணு குடியிருக்கிறா. அப்புறம் லா வயசுன்னு அவள் பேர். அவள் கேட்குறா, நீங்கள் என்ன ஒரே சத்தம் போட்டு இருக்குங்க, சத்தம்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு, அமைதியாக இருக்கும், நான் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னுவா. டைப் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். அதை கேட்டவுடனே அங்கே நம்ம ஹீரோயின் வந்திருக்க, நீ என்னடி என்னை பற்றி என்ன பேசுகிறது. அவன் சொல்லுவா, நீ வந்து பக்கத்தில் பார்லேருந்து பொம்பளை கூட்டு வந்து இங்கே இது பண்ணிகிட்ருக்கேன்னு. நான் ஒன்றும் அப்படி இல்லை, நீ தான் அப்படி. நீ என்ன ஒன்றை மாதிரி என்ன நினச்சியா, டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே கிளப்பில் அந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி அவளை கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றினா அந்த பொண்ணு போயிடுவா. இது நினச்சி நம்ம ஹீரோனி அழுவா. அதெல்லாம் ஹீரோ சொல்லப்பல, அதெல்லாம் நீ கொலைப்பட, அந்த பொண்ணு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து கூட ரொம்ப மறுபடியும் என்ன பண்ணுறாப்புல, அந்த வில்லன் இருக்கானே அவன் நேராக இவரை பார்க்க வர்றாப்புல, நம்ம சார்க்கி வர்றாப்புல வந்து, இங்கே பாரு, நீ அந்த பொண்ணை எனக்கு கொடுத்துரு, நான் அவளை கூட்டிகிட்டு நான் போகிறேன், நான் மறுபடியும் அவளை வீட்டிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சார்க்கியும் நம்ம ஹீரோயினையும் ஒன்றா இருப்பாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க. அவன் தான் இந்த தொழிலை அவளை அடிமைப்படுத்தி வச்சு அடிமையாக வச்சிட்ருக்கான். அவங்க கூட வந்து கொஞ்ச நாள் அவனை லவ் பண்ணிகிட்டே இருப்பாள். நான் போகிறேன்னு வாடா, இவனை அவளை இழுத்து பிடிச்சிட்டு அவளுடைய பழைய கதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவள் சொல்ல, நம்ம ஹீரோ, நீங்கள் பாரு, என் பழைய கதையெல்லாம் நீ எதையுமே நீ சொல்லக்கூடாது, உனக்கு தேவையானது பணம்னா பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு மறைச்சிடவுல. அப்போ சொல்கிறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நீ இவளை விட்டுருவியா அப்படின்ட்டு. நான் எவ்வளோ ஒன்று, அப்போ உண்மையில் அப்படி லவ்வை தான் அவன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், உனக்கு எவ்வளோ ஒன்று பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அந்த கார்க்கி, உங்ககிட்ட உள்ள எல்லா பணத்தையுமே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு. ஆனால் சொல்கிறேன், எல்லா பணமும் என்னால் கொடுக்க முடியாது, 4 மில்லியனையும் அவன் கேட்குறான் ஹீரோவையும். அப்போ ஹீரோ சொல்கிறப்ப என்னால் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ண, மறுபடியும் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வர்றாங்க. அங்கே வந்தோடனே வந்து அவன் என்ன பண்ணுறான், கை கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து போகிறான். அந்த பக்கத்து வீடு ஒன்று பார்த்துருக்க பற்றியா, நீ கூட்டிகிட்டு வந்த பொண்ணு போயிட்டு இங்கே பார்த்தாக்கா நம்ம கார்கி என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோனை எடுத்து வந்து பார்க்குறாரு. ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க பாரு. அவள் வந்து ஒத்துக்க மாட்டேறா, அவளை வந்து என்ன விரும்புகிறேன்னு சொல்கிறா, கடைசியில் அவளை விரும்புகிறேன்னு சொல்கிறா. நீங்களாம் போய் அவளை உனக்கு பழைய கதையாக நீ மறந்துட்டியா, நீ எப்படி இருந்த, நான் உன்னை எப்படி ஆளாக்கி என்னுடைய பர்சனல் ரூமில் கொடுத்து, இதுதான் அவர் ரூம், கார்கியோட ரூம், கேங் லீடர், இவன் ரூமை கொடுத்து இவனை இங்கே தங்க வச்சு இவளுக்கு அடிமையாக லவ் பண்ணுற மாதிரி வந்து எல்லாம் இருந்து, நீ என்னன்னா இன்றைக்கி போய் அவங்ககிட்ட ஒன்று அதவங்கிட்ட நீ போய் இருப்பேன்னு. நானாக இருந்தாலும் இவனை வர வர இவனுடைய மூடு அவனுக்கு வந்து பிடிக்க மாட்டேது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இவ கூட இது பண்ண சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான், நீ என்னடா நினச்சிட்ருக்க, நீ ரொம்ப மோட்டாக இருக்க, நான் வந்து அவனை தான் லவ் பண்ணேன், அவங்ககிட்டே நான் போகிறேன் அப்படின்னு எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீரோட வீட்டுக்கு வரா. தட்டு மாதிரி வரா. ஹீரோட வீட்டுக்கு வரப்போகும்போது மேலே வந்து கதவு அங்கே தட்டுறா. அங்கே தட்டும்போது அந்த ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த ஹீரோ அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த லா வாய்ஸிங், அவங்க கூட இவங்க 2 பேர் வந்து இன்டிமேட்டாக ஒன்றா அங்கே இருக்கிறாங்க. அதை அவன் பார்த்த உடனே சரி கதவு திறக்கிறான். கதவு திறக்கலாமா வேணாமான்னு திறக்கிறான். இங்கே பாரு, ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. அப்போ அந்த பொண்ணு வரா, நீங்கள் 15 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் கூட வருவேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் நீ பேசி என் கூட நீ என்ன இருக்கணுமோ எல்லாமே இருந்துக்கலாம் அப்படின்னு. அதை முடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறாப்புல வெளியே வந்துட்டு அங்கே இங்கே பாரு, நான் வந்து என் தப்பு நிறைய பண்ணியிருப்பேன், ஆனால் இனிமேல் அந்த தப்புலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பணம் எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை பூரா நான் கொடுக்கணுன்னு தானே சொன்னேன், நீ என்ன தெரியும் எடப்பாய், நான் வந்து உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் பணத்துக்காக தான் நான் எப்போ அவங்க கூட இருந்திருக்க மாட்டேமா, அவங்ககிட்ட இல்லாத பணமா அப்படின்னு அவன் சொல்ல. இங்கே பாரு, என்கிட்ட பணம்லாம் இல்லை, நான் வந்து சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு இப்போ தான் உண்மையை சொல்கிறான். ஏன்னா வந்து நான் வந்து அழகான பெண்கள் எல்லா இடத்துலையும் அனுபவிக்கிறதுக்காக அந்த லாட்ரின்ற ஒரு பணத்தை சொன்னால் மட்டும்தான் நீங்களாம் வருவீங்க அப்படின்லாம் போய் சொல்லிட்டு என்னை மன்னிச்சுன்னு. அப்போ நம்ம ஹீரோனையும் முடிவு பண்ணுறான், நீ பணம் இல்லட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை விரும்புகிறேன், பணம் எனக்கு பெருசு இல்லைன்றதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த கிளப்லேருந்து நிறைய பேர் ஆட்களாக வர்றாங்க. வந்துட்டு மறுபடியும் அவளை தொல்லைப்படுத்துகிறாங்க, அவங்கள டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த வில்ல கார்கி அவனும் வர்றான். எல்லாம் வந்துட்டு ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணுறாங்க, எப்படியாவது இவங்க போகணும் வரணும் அப்படின்னு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. மறுபடியும் வில்ல அங்கே வந்தான். வில்ல வந்த இடத்துல இங்கே பண்ணுறான், இந்த பாரு, அது யார் அங்கே பார்த்துருக்குன்னு, அது பக்கத்து வீட்டு பொண்ணு அவளையும் கூப்பிட்றாப்புல. அவளும் நீ டான்ஸ் ஆட வரா, அவனும் டான்ஸ் ஆட வரா. இவன் பார்த்துட்டே இருந்தப்பட்டு டான்ஸ்லாம் ஆட மாட்டான். உனக்கு இங்கே வா, இந்த கலந்துக்க, இந்த பாட்டில் கலந்துக்கிறன்ட்டு அவன் அந்த கிளாபர் டான்ஸாக மாதிரி அவன் கிளாபர் டான்ஸராக அந்த வில்லன்னு சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இங்கே பாரு, நான் வந்து கூட்டிகிட்டு போவேன், எனக்கு பணத்தில் நீ தான் கொடுத்துருன்னு அங்கே வேறத்தை வருத்துருவான். அவன் கூட அவன் இருக்க சொல்கிறான், அந்த பணத்தில் வாங்க சொல்கிறான். அந்த பணத்தை அவன் வாங்குற மாதிரி இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இதை ஹீரோவை பார்க்க வைக்கிறான். ஹீரோவை பார்க்க வச்சு முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமெல்லாம் ஹீரோயின் மறுபடியும் நம்ம காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த பழைய ஃப்ளாஷ்பேக், அவள் போய் கடையில் போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது வீட்டில் அதோட வில்லன் வந்து என்ன பண்ணுறாப்புல, அவளை ஷூட்ற மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டுறாங்க. காட்டின உடனே அதை வந்து கற்பனை தான் எல்லாமே, அவள் சாக மாட்டா, அதோடு அவள் வந்து இதுவாகவே இருந்துடுறா. அதை காட்டி முடிச்சோடனே அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க,
மறுபடியும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப அந்த வில்லன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கூட ஒன்றா இருந்துட்டுனா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இவங்களும் ஒன்றாயிடுறாங்க. ஒன்றாடி இனிமேல் நம்ம ஒரு ஒன்றாவே இருப்போம், ஹீரோ நம்ம கூடவே இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேரும் மாறி மாறி சீட்டு பிடிச்சிட்டு லைஃப்பை வந்து இங்கேயே விட்றேன். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, இனிமேல் நீ என் கூடவே இரு, எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே லவ் பண்ணி இவங்க காதில் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் துணியெல்லாம் அவன் காய போட்டு விட்டு அந்த வீட்டில் இருந்து 2 பேரும் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் அது முடிஞ்சாங்க. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட நல்ல கமெண்ட் ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.